சொல்லுகிறது, பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டான். அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துலையும் கையேந்த விடாத ஒரு ஆண்டவர். அப்படின்னா நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். ஆண்டவர் 20 லட்சம் பேரை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடத்தினார். 20 lakhs, 20 லட்சம். வேதம் சொல்லுது, அவர்களுடைய பாதரட்சிகள் அவர்களுக்கு கிழிந்து போகல, அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகல. அப்ப ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைய நடத்தணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த தேவ பிள்ளைக்கு தேவையான சகலவற்றையும் ப்ரொவைட் பண்றது, கொடுக்கிறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். பாருங்களேன், ஆதியாகமத்தில் வேதம் என்ன சொல்லுது? ஆதாம் ஏவாள் என்கிற அந்த 2 பேருக்காக ஆண்டவர் எத்தனை ஆற வச்சிருந்தாராமா? 4 ஆரகத்தர் வச்சிருந்தாரா. எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு. 2 பேருக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்து, 2 பேருக்கு ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி 4 ஆறுகளை ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம ரொம்ப வறுமையா இருக்கணும், எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்ட கையேந்திட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்மை கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். நான் நம்புகிறேன், இந்த 100 நாள் கர்த்தர் நமக்கு ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரால் உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம் நம்மை தேடி வரப்போகுது. அப்போ நம்ம அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, சீடர்கள் எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் தழலிலே சுடப்பட்ட அப்படின்னா மீனை ஆண்டவர் கொடுத்தாராம். அப்போ கொடுத்து தான் அவர்களை கர்த்தர் சாப்பாடை கொடுத்து குறைவில்லாம ஆகாரத்தை கொடுக்கிறார். எலியா சோர்ந்து போய் கிடக்கும் போது ஆண்டவர் அந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் வேணும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் வறுமையோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் சொல்லுங்களேன் அல்ல. நான் கையேந்து நிற்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. என் கை வெறுமையா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அப்போ என்னுடைய கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறார். ஆனா ஒண்ணு வேதம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். அப்ப ஆண்டவரை பொறுத்தளவுல என்ன கர்த்தர் என்ன விரும்புறார் அப்படின்னு சொன்னா, நம்ம சும்மாவே இருக்கிறதா ஆண்டவர் விரும்ப மாட்டார், எப்பவும் விரும்ப மாட்டார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியினுடைய கைகள் ஆளுகை செய்யாது, கண்டிப்பா ஆளுகை செய்யாது. ஆண்டவர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, சும்மா இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, வேலை செய்யாதவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஈசாக்கு எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. பஞ்சமான காலம், வசதியே இல்லை, விதைச்சா கிடைக்குமா கிடைக்காதா நம்பிக்கையே இல்லை, அங்க நிறைய பேருக்கு நஷ்டமாயிட்டே இருக்குது. ஆனாலும் அவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அப்படி சும்மா இருந்துடக்கூடாது, நம்ம விதைப்போம், எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கட்டுமோ கிடைக்கட்டும், எவ்வளவு கிடைக்குமோ கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்ற அந்த எண்ணத்தை பாருங்க. அந்த எண்ணத்தை பாருங்க. அந்த ஒரு சின்ன எண்ணத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் ஒரு சாட்சியை திருச்சபையில சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஓரளவு ஒரு நல்ல இன்ஜினியர், கொஞ்சம் அவர் சம்பாதிச்சுட்டே இருந்தார். அப்போ திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி சார் ஒரே ஒரு டைல்ஸ் எனக்கு உடஞ்சிருச்சு ஆஃபீஸில், ஒரு ஷோரூமில், அதனால் அந்த ஒரு டைல் மட்டும் மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனே இவருக்கு டக்குன்னு கோவம் வந்திருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர் அதுக்கு முன்னாடியே நிறைய பில்டிங் கட்டி ஃபினிஷ் பண்ணி, அவர் ஒரு நல்ல இன்ஜினியர், ஓரளவு ஒரு 10-15 வீடு கட்டி அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு. ஒரு டைல்ஸ் உடஞ்சு போயிருச்சு, என்ன கூப்பிடுறாங்களேன்னு இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
ஆனாலும் சரி, ஓகே, ஆண்டவர் வந்து சில நேரத்தில் வந்து சிறிய வேலையை கூட நம்ம ஆசீர்வதிப்பார். இவர் கரெக்டாக அந்த ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ள அந்த ரோட்லேயே தான் இருந்திருக்கிறாரு. உடனே இவர் எதேர்ச்சியாக சொல்லிக்காரு, சரி சார், நான் இந்த ரோட்டில் தான் வந்துட்டு இருக்கிறேன், நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் யார் பேசுறதுன்னு கேட்டிருக்காரு, நான் வந்து கடையினுடைய ஓனர் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு போனார். போனோன்னா பார்த்தா மேலே இருந்து ஒரு சின்ன சுத்தியல் விழுந்து ஒரே ஒரு டைல்ஸ் மட்டும் உடஞ்சிருக்குது. உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி டைல்ஸை மாற்றி கொடுக்கணும்னு சொன்ன உடனே இவர் சொன்னாரா, சரி சார், நானே இதை மாற்றி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை கூப்பிட்டு ஒரு டைல் வாங்கி கொடுத்து அதை உடச்சி எடுத்துட்டு அந்த டைல்ஸை நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஓனர் வந்து எவ்வளோ வேணும்னு கேட்டார். சார், இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக வேணாம் சார், இது ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட்டு, சும்மா அந்த பையனுக்கு மட்டும் ஒரு 1500 கையில் கொடுத்து அனுப்புங்க, வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் நான் செலவு பண்ணலைன்னு சொன்ன உடனே அந்த கடையினுடைய ஓனருக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சி போய் அவர் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர். இவருக்கு அது தெரியவே இல்லை. அடுத்த ஆர்டர் கொடுத்தாராமா, 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு டைல்ஸ் ஒட்டுற வேலை மட்டும் கொடுத்தாராமா. 1 லட்சம். அதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் அவருக்கு 3 ரூபாய் லாபம்னா கூட 3 லட்சம் ரூபாய் அவருக்கு லாபம் ஆயிடுச்சாம். அப்போது அந்த சாட்சியை ஒரு நாள் நான் வந்து சொன்னேன் சர்ச்சில். சொன்ன உடனே திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப பையன் வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூக்காக அவன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தான். போய் பார்த்தா அந்த இன்டர்வியூ பண்ண என்னமோ பெரிய ஆஃபீஸ்ன்னு நினச்சி போனால் சும்மா ஒரு பெட்டி கடை மாதிரி ஒன்றை வச்சுட்டு ஒருத்தர் கல்லாப்பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருந்தாராமா. இன்டர்வியூ அப்படின்னு கேட்டு, சார் இன்டர்வியூ இந்த ஆட்ரு தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் அப்பா உட்காருன்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னடா, இவருக்கு முன்னாடி போய் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறதா, இவரே பார்த்தா ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவரமாக இருக்குது, இவன் லேப்டாப்ல எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறான். அவர் சொன்னாரம்மா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி இவருக்கெல்லாம் பதில் சொல்லலாமான்னு சொல்லும்போது இந்த சம்பவம் ஞாபகம் வந்திருக்குது. எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு தெரியாது, அதனால நம்ம கொஞ்சம் பொறுத்து போவோம்னு சொல்லி அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ ரொம்ப அழகாக அட்டன் பண்ணா. அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருந்திருக்காரு. அவர் இவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்து, எப்பா இது 4வது ஆள், ஒருத்தம் கூட என்ன மதிக்கல, ஆனால் ஃபர்ஸ்ட் மதிச்சு உட்கார்ந்துருக்கிறோம் நீ தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நிலைமை மாறணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நிலைமை மாறணும். நம்முடைய தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவர். இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் அவருடையதா இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வந்தத்திற்கும் காரணமானவர் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது அவர்களை வெறுங்கையாய் அனுப்பாமல் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணின கர்த்தர். அந்த தேவன் நமக்கு இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஸோ அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உன்னை கையேந்த விட மாட்டேன். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுது. அதனால எல்லாருமே இந்த 25வது நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இது வரைக்கும் எல்லார்ட்டையும் எதிர்பார்த்திருந்தது போதும்பா. ஒரு காரியத்தை வந்து மனுஷங்களிடத்துல எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க செய்யாம கூட இருக்கலாம். அப்படின்னா அந்த காரியத்தை செய்யாம கூட இருக்கலாம், அந்த காரியத்தை வாங்காம கூட இருக்கலாம். ஆனா இந்த காரியத்தை செய்தே ஆகணும்னு நினைச்சு நீங்க இன்னொரு மனுஷனுக்கு முன்னாடி போய் கையேந்தி நின்னுட்டீங்கன்னா அது கடைசியில் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறும். ஆனா அதே நேரத்தில் நீங்க விசுவாசத்தோட நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த காரியத்தை துவங்க பண்ணின கர்த்தர் உங்களை முடிக்க வைக்கிறதற்கும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதை செய்து முடிய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு நாளும் கையேந்த விடுகிறதே தேவன் அல்ல. என்னுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் பிள்ளையினுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் என்னை ஒரு நாளும் நீர் கையேந்த விடுகிறவர் அல்லப்பா. ஹல்லேலூயா. என்னை கையேந்த விடல, என்னை தலை ஊனியாவும் விடல, என்னை கையேந்த விடல,
என்னை தலை ஊனியாவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. இப்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கையேந்த விடல, என்னை தலை ஊனியாவும் விட, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. இப்ப சொல்லுங்க, எல்ரோயி போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமான. எல்லாரும் எல்ரோயே. ஹல்லேலூயா. என் தேவையிலும் அதிகமானவரே, என்னை கையேந்த விடல, என்னை தலை ஊனியாவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை ஊனியாவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நன்றியபானன். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீங்க இல்லாமல் சொல்லோ. நீங்க இல்லாம என்னுலகம் விடியாதே. நீங்க இல்லாம என்னுலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என்னுலகம். சத்தமா தேவகுமாரா, 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 என்ன நினைச்சு? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சு அப்படியே ஆராதிச்சுட்டே நம்புறப்பா. ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் இப்ப கைகள மேல நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேன் சொல்லுவோம். நீங்க நினைச்சிருங்க ஆண்டவரே. உங்க நினைப்பு வரட்டும் அப்பா. எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். வேதம் சொல்லுது, கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி, கர்த்தர் அதுக்கு அறைகளை உண்டு பண்ண சொல்லி,
மேலே கீழ் பூச சொல்லி ஆண்டவர் ஒரு கதவை வைக்க சொல்லி நோவாவுக்கு ரொம்ப அழகான பிளானை ஆண்டவர் திட்டத்தை போட்டு கொடுக்குறாரு. அதே போல தேவாலயத்தை கட்டும்போது பெசலேல் அப்படின்ற ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அளவெல்லாம் கொடுத்து அவ்வளோ நேர்த்தியா ஆண்டவர் பண்ண சொல்றாரு. அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நம்மளை அறகுறையாய் நடத்துகிறவர் அல்ல, அறகுறையாய் நடத்துகிறவர் அல்ல, நம்மளை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென். இன்னைக்கு பொதுவாக நிறைய குடும்பங்களில் சண்டைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைகளுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? இந்த பண பற்றாக்குறை இருக்கு பாருங்களேன். இந்த பண பற்றாக்குறை இருக்கு பாருங்களேன். நிறைய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னதான் அப்படிதானா இந்த பண பற்றாக்குறை. இந்த பண பற்றாக்குறைனால எவ்வளோ அவமானம் தெரியுமா? எவ்வளோ அவமானம். நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்படுறோம், நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய கையை கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்கணும். நமக்கு பெருசாக சேர்த்து வைக்கணும் அப்படின்றது இல்லை, யார்கிட்டையும் நம்ம கையேந்தாத அளவிற்கு ஆண்டவர் நமக்கு தரணுமா தரக்கூடாதா? ஆண்டவர் அதை தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார்ல. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 days ஜெபத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, என்னை பலுகவும் பெருகவும் பண்ணுகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆபிரகாம் செல்வ சீமானாயிருந்தானாமா, செல்வ சீமானாயிருந்தான். ஆண்டவர் நிச்சயமா நம்மளை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக போறார். நம்முடைய திருச்சபையை ஆண்டவர் கொண்டு போக போறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் கொண்டு போக போறாரு. நீங்க சொல்ல வேண்டியது, இந்த 25வது நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, மரணம் அடைகிற வரைக்கும் இனி யாருக்கும் முன்னாடியும் கையேந்தாதபடி கர்த்தர் என் கரத்தை ஆசீர்வதித்து, என் பிள்ளையினுடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறவர். ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ யாரிடத்துலையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீ கையேந்த கூடாது. ஆண்டவர் ஒன்னா ஆசீர்வதிக்கணும். நீ பிளஸ் பண்ற ஒரு மனுஷனா மாறணும். ஆண்டவர் இந்த பூமியில ஒன்ன நம்பணும். நீ நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழணும். சுவிசேஷம் அறிவிக்கணும்னா கூட பாருங்க, இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியல அப்படின்னா சொன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ போய் முதல்ல ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கைய சரி பண்ணிட்டு வாப்பா, நீ முதல்ல அந்த கடன் எல்லாம் முடிச்சுட்டு வாப்பா, நீ முதல்ல நல்லா இருப்பா, அதுக்கப்புறம் சொல்லுப்பா. நீயே நல்லா இல்லைல்ல, உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லைல்ல, உனக்கே இந்த மாதிரி இருக்கல்ல, அப்போ என்ன சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் நம்புறேன், நமக்கு தெரியும் ஒன்று, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். இது ஒரு அனுபவம், இது ஒரு அனுபவம். பணம் இருக்கோ இல்லையோ, சொத்து இருக்கோ இல்லையோ, பொருள் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு அனுபவம், கர்த்தர் என் கூட இருக்கிறத நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றத புறஜாதிகள் பார்க்கணும். நான் இந்த 25வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கூடயும் என் கூடயும் கர்த்தர் இருக்கிறார் என்கிறத நம்ம ஒரு டைம் இல்ல, 10 டைம் உணர்ந்துட்டோம், 100 டைம் உணர்ந்துட்டோம், 1000 டைம் உணர்ந்துட்டோம். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்கிறதை இனி புறஜாதிகள் உணர்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமென். ஈசாக்க பகைக்கும் போது, துரத்தும் போது அவங்க அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறத என்ன பண்ணல, கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியல, கண்டுபிடிக்கல. அப்படின்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அக்கினி இறங்கி இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வந்துருச்சுன்னா, ஓ கடவுளையும் கூட இருக்காருன்னு பயப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒண்ணுமே நடக்கல. அவனை துரத்தும் போது அவன் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றதை கண்டுபிடிக்கல. ஆனா எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவனை கர்த்தர் ரகோபோத்துல ஆசீர்வதிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. அப்போ நான் நம்புறேன்,
ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? ஆண்டவர் உங்க கூட இருக்காரா? உலகத்துல இருக்கிற 1000 பேர் வந்து சொன்னாலும், உன் கூட கர்த்தர் இருந்தா ஏன்பா இப்படி நடக்குதுன்னு கேட்டாலும், என் கூட கர்த்தர் இருக்கிறது உனக்கு என்னடா தெரியும்? ஆமென். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத அவனுக்கு சொன்னா கூட என்ன பண்ணாது? புரியாது, புரிய வைக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா இல்லையா? எஸ், அவர் நம்மோட இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அவர் நம்மோட இருக்கிறதுனால தான் இவ்வளவு சமாதானமா இருக்கிறோம். அவர் நம்மோட இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டுறோம். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மோட கர்த்தர் இருக்கிறத எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு ஸ்டெப் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருச்சு. கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறாங்க இல்லையோ, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆனா இந்த 100 நாள்ல அடுத்த ஒரு ஸ்டெப்பு, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை புறஜாதிகள் பார்க்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத சொந்தக்காரங்க பார்க்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத ஒவ்வொரு மனிதனும், எங்களை பகைத்தவர்கள், வெறுக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி பார்ப்பதற்கு, இயேசுவே சத்தத்தை உயர்த்தி, அப்பா என் கூட இருக்கிறத புறஜாதிகள் பார்க்கணும். ஆண்டவரே, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். பாடோ, அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாது. சொல்லு, எசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே. எசேக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகளே. ரகபோத் உனக்கு உண்டு, இது முதல் ரகபோத் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஆமென். அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போகணும். அப்போ இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும், இன்னைக்கு நீங்க ஆசைப்படணும். என்ன ஆசைப்படணும்னா, ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத ஆயிரக்கணக்கான டைம் நிரூபிச்சிட்டீங்க. ஆனா என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும்படி. அதான் சங்கீதக்காரன் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் பேசினாங்களாமோ? சரி, எவ்வளவு நல்ல ஆண்டவர் அல்ல. நான் நம்புறேன் இந்த வார்த்தை உங்க என்னுடைய தலையின் மேல அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நடக்க போகும். ஹல்லேலூயா. புறஜாதிகள் அப்படி சொல்லுகிற ஒரு நாள் வரும், சீக்கிரமா வரும். ஆண்டவரை தேடினது வீணாகலன்னு சொல்ற நாள் வரும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். வேதத்துல நீங்க வாசிக்கும் போது நீங்க வந்து ரொம்ப அழகா நீதிமொழிகள் 25 உட்கார்ந்து கூட கேட்கலாம், ஒன்றும் இல்லை. ஆமாம், உட்கார்ந்துடும், அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் போது 25 தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஆமென். இந்த இடத்துல ஒரு ஆத்துமாவை குறித்து வேதம் சொல்லுது. விடாய்த்த ஆத்துமா. என்ன ஆத்துமா மாமா? விடாய்த்த ஆத்துமா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை கொடுக்கிற கர்த்தர். அப்போ
தேவன் பல இடங்களிலே நல்லவராய் ஆண்டவர் வெளிப்படுகிறார், நமக்கு நன்மை செய்கிறவராய் வெளிப்படுகிறார். ஆனா அவருடைய அன்பு ரொம்ப பெரிய அன்பு. என்னன்னா, தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்கிறார், விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஆறுதலாய் இருக்கிற கர்த்தர். இந்த விடாய்த்த ஆத்துமா அப்படின்னு சொன்னா வேதத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா திரும்பி இனி எழும்பவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில தள்ளப்படுகிற ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் விடாய்த்த ஆத்துமா. வேதம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் விடாய்த்து போனார்கள். அப்படின்னா தங்களுக்கு பலனற்று போகும் மட்டும் அழுது, இப்ப என்னன்னா அவர்களால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே அது அவங்களால எதையும் சகிக்கவே முடியல. அவங்களுடைய ஆத்மா என்ன போயிடுச்சுன்னு அப்படின்னா அப்படியே விடாய்த்து போயிடுச்சு, அப்படியே பலனே இல்லாம போயிடுச்சு. அது நம்ம ஊர் பல பாஷையின்படி சொல்ல போனா அந்த சக்கையா பிழிஞ்சு அந்த கடைசி சக்கையை கூட வெளியே எடுத்துட்டு போடுவாங்கல்ல. நீங்க அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிஷின்ல போட்டு ஒரு டைம் எடுத்தாச்சா, 2 டைம் எடுத்தாச்சா, 3 டைம் எடுத்தாச்சா, நம்ம உடனே அவ்வளோதான் அந்த அந்த இதை பார்த்தீங்கன்னா நாறு மாதிரி ஆயிரும். சரி அவ்வளோதான் போதும்னு நம்ம போதும் தூக்கி போட்டுருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் அந்த மிஷினை விடுவாங்க பாருங்க, அதில் 2-3 சொட்டு தண்ணி மாதிரி விழும். அதை கூட அந்த மனுஷன் அந்த அந்த டம்ளரில் பிடிப்பாங்கல்ல. அதற்கு பிறகு அந்த சக்கையில் என்ன இல்லைன்னா ஒன்றுமே எவ்வளவு பிழிஞ்சாலும் அது வராதுன்றது மாதிரி. அப்போ விடாய்த்த ஆத்துமா அப்படின்னு சொன்னா நான் பலவீனப்பட்டேன், நான் இனி எழும்பவே முடியாத அளவிற்கு என்னிடத்துல ஒரு பலன் கூட இல்லை அப்படின்னு சொல்றதான் விடாய்த்த ஆத்துமா. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த விடாய்த்த ஆத்துமாவை அவர் சம்பூரணமடைய பண்ண போகிறார். அந்த விடாய்த்த ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகுது. விடாய்த்த உங்க ஆத்துமாவை கர்த்தர் மறுபடியும் தட்டி எழுப்பி தட்டி கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி, ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி, நீங்க அறியாததை உங்க மூலமாய் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இனி என்னை எழுப்புறதற்கு யாராலும் முடியாது பாஸ்டர், நான் அந்த அளவிற்கு சோர்ந்து போயிட்டேன், இனி என்னால ஒன்றும் முடியாது. ஆனா அப்படிப்பட்ட தேவ மனுஷனையே எழுப்பின கர்த்தர் உங்களுடைய விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு 25வது நாள். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால், கர்த்தருடைய பெரிய தயவினால நம்ம இந்த ஜெபம் ஆரம்பிச்சு இன்றைக்கு 25வது நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 4 வச்சு அப்படின்னு ஒரு பாகத்தை நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம். இனி 3 பாகம்தான் இருக்குது. ஆனா இந்த 25 நாட்களிலையும் ஆண்டவன் நம்மோடு பேசின வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், எல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். நான் நம்புகிறேன், வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் அவர் பேசின வார்த்தைகள் கண்டிப்பாக மாறவே மாறாது. நம்ம வாழ்க்கையில அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் அதை நிவர்த்தியாக்க போறாரு. ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த 25 நாட்களிலையும் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் ஒரு டைம், இன்னைக்கு 25 வாக்கு தத்தத்தையும் ஒரு டைம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். ஆமென். முதலாவதாக ஆண்டவர் டே 1, முதலாவது நாள் ஆண்டவர் நமக்கு என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஆமென். கர்த்தர் முதல் நாளிலே வாக்கு கொடுத்தார், நீ போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். நாம் போகிற பாதை யாருக்கு தெரியுமோ இல்லையோ, நாம் எந்த பாதையிலே கடந்து போகிறோமோ அதை கர்த்தர் அறிவார்.
இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் அறிவார். ஆமென். இரண்டாவது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரண்டாவது நாள் அவர் காண்கிற தேவனாய் அவர் வெளிப்பட்டார். நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் காண்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை காண்கிறார். உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். பார்க்கிற ஆண்டவர் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டார். காண்கிற கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இரண்டாவது நாள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் ஹல்லேலூயா. மூன்றாவது நாள் ஆண்டவர் ரொம்ப அழகா வாக்கு கொடுத்தார். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க நினைச்சது நடக்கலன்னாலும், நீங்க ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி தோற்று போனாலும், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க ஒரு ஐடியா போடுவீங்க, நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க, நீங்க ஒரு திட்டம் போடுவீங்க. அந்த திட்டத்தோடு கர்த்தருடைய திட்டம் இருக்கும். அந்த பிளான்ல கர்த்தருடைய கரம் இருக்கும். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது இனி தாண்டி போகாது, அது நிலைவரப்படும். நம்புகிறவர்கள் இந்த மூன்றாவது நாள் வாக்கு தத்தத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென் ஹல்லேலூயா. நான்காவது நாள் டே 4, நாலாவது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தார். உங்களுக்கு இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் ஆண்டவர் அவனுக்கு இரண்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். நீங்கள் பட்ட அவமானத்திற்கு 2 மடங்கு பலன், நீங்க உழைத்த உழைப்பு 2 மடங்காய் திரும்பி வரும். நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதில் 2 மடங்காய் ஆண்டவர் நமக்கு அனைத்து காரியத்தையும் நல்ல கைகளை தட்டி இந்த நான்காவது நாள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஹல்லேலூயா. ஆமென். ஐந்தாவது நாள் நம்பர் 5, ஐந்தாவது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட ரொம்ப அழகா பேசினாரு. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஆண்டவர் இந்த 25 நாள் ஜெபத்துல கர்த்தர் நமக்கு பேசினார். நான் பார்த்துக்குவேன், ஆட்டுக்குட்டியை நான் பார்த்துக்குவேன். அந்த மலையில மோரியா மலையில யாருமே போகல, அங்க ஆள் நடமாட்டம் இல்லை. ஆனா கர்த்தர் ஈசாக்குக்கு பதிலாய் அங்கே ஒரு ஆட்டுக்குட்ட கடாவை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். சோ ஆறாவது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறாவது நாள் ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. கர்த்தர் நம்மை பார்த்து சவால் விடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சவால் விடுறாரு. நீ என்ன பயப்படுற? நீ எதுக்கு நடக்காதுன்னு நீ என்ன சொல்ற? சுத்தி இருக்கிறவங்க என்ன நடக்காதுன்னு சொல்றதற்கு கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் நடக்கும். நம்புறவங்க கைகளை தட்டி விசுவாசத்தோடு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஆமென். ஏழாவது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் ஏழாவது நாள் என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யோசேப்பை பகைத்து அவன் மேல் எய்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் எதிராய் எழும்பினாலும், எவ்வளவு போராட்டத்திற்குள்ள நீங்க கடந்து போனாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை உறுதியா நிக்க பண்ணுவேன். நீங்க உறுதியா நிப்பீங்க. உங்களை அசைக்க முடியாது, அந்த இடத்திலிருந்து பிடுங்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி
ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. சோ 8வது நாள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா வாக்கு கொடுத்தார். என்னன்னா, இருக்கிற இந்த பலத்தோடே போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உனக்கு விரோதமாய் உனக்கு தேவையான உன்னுடைய காரியத்துல என்ன வேணுமோ இன்னொரு பலன் தேவையில்லை, இருக்கிற பலத்தோட போ, நான் உன் கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை பற்றி தாழ்வா நினைக்க வேண்டாம், எனக்கு எதுவும் தெரியலையேன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு எந்த வசதியும் இல்லையேன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும். இன்னொருத்தரை கொண்டல்ல, என்னை கொண்டே. நம்புறவங்க கரங்களை தட்டி ஹalleluya. ஆமென். 9வது நாள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, நெருக்கமா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஒரு நிலைவரமான ஒரு அட்ரஸை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. அலைஞ்சு திரிஞ்ச நிறைய பேரை கர்த்தர் ஒரு அட்ரஸ்க்குள்ள கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஒரு இடத்தை, ஒரு பெர்மனன்ட். நல்லா நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். ஹalleluya. thank you Jesus. 10வது நாள் ஆண்டவர் ரொம்ப அழகாய் நமக்கு வாக்கு கொடுத்தார். உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாரும் பலன் கொடுத்திருக்கலாம். அப்பாவுடைய ஆசீர்வாதம் அறகுறை, படிப்புல அறகுறை, எல்லாரும் கொடுத்தது அறகுறை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நிறைவான ஆமென், ஒரு முழுமையான ஆசீர்வாதம். நம்புறவங்க கைகளை தட்டி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டுவது இல்லை, ஒரு நிறைவான பலன். ஆமென். சோ 11வது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாராமா? எப்ராயிம். இந்த எப்ராயிமுடைய சரித்திரத்தை அன்னைக்கு வாசிச்சோம். யாக்கோபு தன்னுடைய 2 குழந்தை, அப்படின்னா பையனுடைய யோசேப்புனுடைய மகனாகிய எப்ராயிம் மனாசேயும் ஆசீர்வதிக்கிறதற்கு கை வைக்கும் போது யோசேப்பு தடுத்து, அப்படி இல்லப்பா, நீங்க கையை மாத்தி வைக்கிறீங்கன்னு சொன்ன போது, அது எனக்கு தெரியும் மகனே, நான் எப்ராயிமை எப்படி கைவிடுவேன். ஹalleluya. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிற எப்ராயிம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்மளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். சோ 12வது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்னன்னா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். அப்படின்னா நம்முடைய தலையில எழுதப்பட்டிருக்கிற தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர். நமக்கு இருக்கிற காலம் மாறும், உபத்திரவ காலம் மாறும், துன்பத்தின் காலம் மாறும். நம்ம கடந்து போகிற இந்த காலத்தை மாற்றி கர்த்தர் ஒரு நல்ல காலத்தை நமக்கு தரப்போறாரு. நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி முழு பலத்தோடு thank you Jesus. ஆமென். சோ 13வது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தத்தை தந்தாருன்னா, 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். கர்த்தர் 3 டேஸ்ல 3 நாளையில கர்த்தர் அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திடீரென்று உங்களுக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கும். 3 டேஸ்க்குள்ள உங்க வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படும், சூழ்நிலை முற்றிலுமாக மாற்றப்படும். நான் நம்புறேன், இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு 3 நாளை கொடுப்பாரு. அந்த 3 நாள் உங்கள் தலைகளை உயர்த்துகிற நாளாய் கர்த்தர் அமைப்பார். ஆமென்.
ஆமென். 14வது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்னா, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை, இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தைரியமா நீங்க தாண்டுவீங்க. ஆமென். நீங்க தைரியமா அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. நீங்க தைரியத்தோட நிற்பீங்க. இதுவரையில் நாம் பார்த்த எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த 14வது நாள் வாக்குத்தத்தத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, ஆமென், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். 15வது நாள் ஆண்டவர் நம்மோட கூட பேசினார். என்ன பேசினார்னா, ரொம்ப பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, உன்னுடைய குமாரத்தி பிழைப்பாள். உங்க வேலை பிழைக்கும், உங்க குடும்பம் பிழைக்கும், நீங்க பிழைப்பீங்க. கர்த்தர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ எந்த காரியம் செத்துருமோ, எந்த காரியம் விழுந்துருமோன்னு நினைக்கிற, ஆனா ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. அந்த காரியத்தை சாகடிக்கிறதற்கு, அந்த காரியத்தை அழிப்பதற்கு ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் உரிமை தருவதே இல்லை. நம்புறவங்க கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஹalleluya. சோ 16வது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ரொம்ப அழகான வார்த்தை. நான் எகிப்து தேசத்திலே புறப்பட பண்ணின நாளிலே நான் என்ன அதிசயத்தை காண பண்ணினேனோ, உனக்கு ஒரு அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். உங்க குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்கும். நம்புறவங்க விசுவாசத்தோட இந்த 16வது நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஹalleluya. சோ 17வது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட ரொம்ப அழகா கர்த்தர் பேசினார். என்ன சொன்னார்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். எத்தனை பேர் சொன்னாலும் நான் நம்புறேன், அவர் சொல்லுவார். அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். உங்க காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். இதுவரையிலும் எத்தனையோ மனிதர்கள் சொல்லி நடக்காதது, எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் சொல்லி நடக்காதது, அவர் சொல்லும் போது அது ஆகும். அவர் கட்டளை இடும்போது நல்ல கைகளை தட்டி, அந்த வாக்குத்தத்தத்திற்காய் கைகளை தட்டி, ஆமென். 18வது நாள் ஆண்டவர் ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த 100 டேஸ் ஜெபம் முடிகிறதுக்குள்ள என்னென்ன உங்களை விட்டு போச்சோ, எந்தெந்த நன்மையெல்லாம் பிசாசு பறித்து கொண்டானோ, எதெல்லாம் உங்க கையில இல்லாம போச்சோ, எல்லாம் திரும்ப வரும். நீ சகலத்தையும் நல்ல கைகளை தட்டி, அந்த வேலை திரும்ப வரும், அந்த ஊழியம் திரும்ப வரும், அந்த சமாதானம் திரும்ப வரும், அந்த சந்தோஷம் திரும்ப வரும், ஏமாற்றினவைகள் திரும்ப வரும். ஹalleluya. ஆமென். 19வது நாள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய் வாக்கு தொத்தார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஒண்ணு நடக்க போகுது, இந்த ஜபத்துல ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம இதுவரையிலும் புலம்பிட்டே இருந்தோம், தெரியாம புலம்பினோம். வாயை திறக்கும் போது அந்த பிரச்சனையை தான் பேசுவோம், எல்லாரிடத்துலையும் அதை சொல்லிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். இனி தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்க இனி புலம்ப மாட்டீங்க. அந்த காரியத்தை குறித்த வாய், அந்த வார்த்தை வரவே வராது. ஆமென். ஹalleluya. சோ 20வது நாள் 20th டேக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும்
இருப்பே. நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் எனக்கும் தேவனாகிய கர்த்தர். முன்னோர்களுக்கு அவர் என்ன செய்தாரோ அதை இன்றும் எனக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். முன்னோரை பயன்படுத்தின கர்த்தர், முன்னோருக்கு அற்புதம் செய்த கர்த்தர் இன்றும் அற்புதம் செய்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். 21வது நாள் ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்தார். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நம்முடைய முகத்தை கர்த்தர் கற்பாறைகளை போல மாற்ற போறார். ஹல்லேலூயா. சோ 22nd 22வது நாள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய வாக்குத்தத்தம் கொடுத்தார். என் பெலனாகிய கர்த்தர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் பெலனாகிய கர்த்தர். இனி என்னிடத்திலே செயல்பட போவது என் பலன் அல்ல, மனுஷ பலன் அல்ல. நான் இனி வெளியே போகும்போது என் பலன் அல்ல, கர்த்தர் பலன். என் பலனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்க போறார். ஹல்லேலூயா. 23வது நாள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அப்படின்னா த லாஸ்ட், அப்படின்னா அது நெறிந்த நாணல். உங்களுக்கு இதை குறிச்ச ஒரு பெரிய விளக்கத்தை ஆண்டவர் சொன்னார். மங்கி எரிகிற திரி அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அணைஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராமா, அவர் நெறிந்த நாணலை முறிக்கவும் மாட்டார், மங்கி எரிகிற திரியை அணைக்கவும் மாட்டார். நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேர் நெறிஞ்ச நாணல் தான், நம்ம மங்கி எரிகிற திரி தான். எப்பவோ நம்மளை கர்த்தர் அணைச்சிருக்கலாம், எப்பவோ நம்மளை முறிச்சிருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணலன்னா, நம்மளை குறிச்சு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை குறிச்சு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை குறிச்சு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் நல்ல கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு இந்த வார்த்தைக்காக ஆமென். Thank you Jesus. 24th 24வது நாள் ஆண்டவர் நம்மோடு நேற்றைய தினத்தில் பேசினார். ரொம்ப அழகான வார்த்தை. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே இருக்கிற 4 வித ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். 24 நாட்களும் நம்மை நடத்தி வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி இந்த 25வது நாளில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறதற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. எங்க தலைமையில நீர் சொன்ன அத்தனை நல்வார்த்தையும், நீர் சொன்ன அத்தனை வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. அப்பா, உங்க சமூகத்திலிருந்து கடந்து வரப்போகுது. நீங்க அனுப்ப போறீங்க. இந்த 24 நாட்களும் சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளும் எங்கள் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி சொல்லுவதும் கேட்பதில்லை, சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல்
ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா. ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, வானபூமி படைத்த தேவனே. ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா. ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லு, வேறெங்கிருந்தும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடத்திலும் இருந்து. இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை. இந்த 25 நாட்கள் மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறப் போகுது. ஸோ இந்த 25 நாட்களும் நீங்கள் கொடுத்த கோஆப்ரேஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆன்லைன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்கள். நிறைய பேர் சாட்சிகளை சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் இந்த கூட்டம் 100 நாட்கள் முடியும் போது பெரிய மகிமையை கர்த்தர் காண பண்ண போகிறார். ஆமென். இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும், கிட்டத்தட்ட 24 டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜெபம் நமக்கு கண்டினியூ ஆக போகிறது. ஆண்டவர் நம்ம கூட இருப்பாராக. கர்த்தர் நல்ல வார்த்தைகளை நமக்கு தருவாராக. ஆமென். புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஒரு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் எல்லாரும் ஆமென் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 56வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 56வது வசனம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 25வது நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு நல்ல வாக்கு தத்தத்தோடு பேசுகிறார். கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் தடை செய்யாதிருங்கள். ஆமென். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அவருக்காக பெண் எடுக்க போகிறதற்காக அந்த வீட்டிலே ரொம்ப முதிர்ந்தவரான ஒரு ஊழியக்காரரை வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் அனுப்புகிறார். அப்போ அந்த முதிர்ந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு போறாரு. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்ற அந்த சூழ்நிலையில எல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்குது. அப்பதான் இந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், இல்ல, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். இந்த 100 நாள் ஜெபம் என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயாணம். அது எந்த பிரயாணம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எகிப்து என்கிற ஒரு கொடுமையான இடத்திலிருந்து, சில தோல்வியிலிருந்து, சில அடிமைத்தனத்திலிருந்து நம்மை கானான் என்கிற ஒரு விசாலமான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த பிரயாணத்திலே 25 நாட்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்,
உங்களுடைய இந்த பிரயாணத்திலே, ஆமேன், எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக பண்ணுகிற இந்த பிரயாணத்திலே, பிரச்சனையிலிருந்து உயர்வுக்கு நேராய் கடந்து போகிற இந்த பிரயாணத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரயாணத்தை நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன். இத்தனை வருடங்களும் பார்க்காத ஒரு விடுதலையை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இந்த பிரயாணத்திலே பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பிரயாணம் வாய்க்க போகிறது. அப்படி என்றால் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். இத்தனை நாட்களும் இல்லாத ஒரு பிரயாணத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள்ளே நிறைய பேருக்குள்ளே தரிசனங்கள் வளர ஆரம்பிக்கிறது. எதிர்காலத்தை குறித்த விஷன் வளர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நிறைய பேருக்கு யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தது போல உங்களுக்கு நிறைய பேருக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யோசேப்பை போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ ஆவிக்குரிய பிரயாணங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் உலக பிரகாரமாய் ஒருவேளை நிறைய காரியங்களுக்கு ஒரு பிரயாணத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா நிறைய பிரயாணம் பாதி வழியில நின்று போயிருக்கலாம். நிறைய பிரயாணத்தினுடைய ஒரு எண்டை நீங்க காணாம இருக்கலாம். நிறைய பிரயாணத்துல நீங்க நினைச்சது மாதிரி அதுல உள்ள போக முடியாம தடைபட்டு காணப்படலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பெரிய பரம தரிசனத்தை காமிச்சு, ஒரு பெரிய விஷனை காமிச்சு, அதற்கு நேராய் கர்த்தர் நம்மை பிரயாணப்படுத்தி கொண்டு போகிறார். நீங்கள் இந்த ஜெபம் முடிய சில முடிவுகளை எடுக்க போகிறீர்கள். சில காரியத்தை நீங்கள் துவங்க போகிறீர்கள். கர்த்தர் உங்க மூலமாய் சில பிரயாணத்தை ஆண்டவர் துவங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிறைய இடிந்து போன அலங்கங்கள் எல்லாம் இந்த பிரயாணத்தில் கட்டப்பட போகிறது. இந்த பிரயாணத்தில் வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தருடைய துணையோடு நின்று நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன், வாய்க்க பண்ணுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் இந்த வார்த்தையை நம்புற ஆண்டவரே. நீங்க தொழில் என்கிற அந்த பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். வெகு சீக்கிரத்தில் பிள்ளையினுடைய காரியத்திற்காக நீங்க ஆரம்பிச்ச அந்த காரியத்தை, அந்த பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். உங்க குடும்பத்தை குறித்து எடுத்த அந்த பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இதுவரையிலும் தடைபட்ட பிரயாணம் இனி தொடர போகிறது. இதுவரையிலும் தடைபட்ட அந்த வாழ்க்கை இனி தொடர போகிறது. நம்புறோங்க, இந்த 25வது நாளில் முழு பலத்தோடு இயேசுப்பா நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்களால ஆகும், உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை. இயேசுவே, என்னுடைய பிரயாணத்தை துவங்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் நீர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென். தூதர்கள் உண்ணும் உணவால் என்னை போஷிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. நீ நல்லவன், சர்வ வல்லவன், என்றும் வாக்கு மாறாதவன். நீ நல்லவன், சர்வ வல்லவன், என்றும் வாக்கு மாறாதவன். கைகளை மேல தட்டி சொல்லு, உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். பாடுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கு
செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறா. இப்ப கைகளை மேல உமக்கு பாடுவர். Hallelujah. Praise Jesus. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர். ஹalleluya. ஆமென். கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. அமைதியா இருந்தது போதும், சோர்ந்து போய் இருந்தது போதும், நீங்க மனம் நொடிஞ்சு இருந்தது போதும். நீங்க கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணி நீங்க உடனே உங்களுடைய பிரயாணத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆரம்பிச்சிருங்க. நீங்க முன்னேறக்கூடிய அந்த வழியை நீங்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க சாதிக்கக்கூடிய அந்த சாதனையினுடைய காரியத்தை நீங்க துவங்க ஆரம்பிச்சிருங்க. எதை குறிச்சும் பார்க்க வேண்டாம். எந்த மனுஷனுடைய வார்த்தையும் நீங்க கேட்டு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். அந்த காரியத்தை தைரியமா நீங்க துவங்குங்க. அந்த காரியத்தை நீங்க தைரியமா துவங்குங்க. ஞானத்தோடு நீங்க துவங்குங்க. கர்த்தரிடத்திலே கிருபையை கேட்டு துவங்குங்க. ஒன்றும் இல்லாம துவங்குங்க. ஜீரோல துவங்குங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க துவங்குங்க. அத்தனை பேரும் உங்களை குறித்து எதிர்மறையாய் பேசும்போது நீங்க துவங்குங்க. அடி அடி அதுனா உங்களுக்கு ஹோப் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ துவங்கு, நான் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுக்கணும். என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு பிரயாணத்தை நம்ம துவங்கிட்டோமா, ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, அதுக்காக திட்டம் போட்டு பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்களா, போராட்டம் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், மனிதர்கள் எதிராய் எழும்பத்தான் செய்வார்கள். நீங்க மேல போக போக பிடிச்சி கீழே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் காத்து கிடப்பாங்க. ஆனா உங்களுடைய நோக்கம் இது எதை பற்றியும் இருக்கவே கூடாது. யாரையும் பார்க்கவே கூடாது. சூழ்நிலையை நீங்க பார்க்கவே கூடாது. மனுஷங்களை நீங்க பார்க்கவே கூடாது. உங்க கையில என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க கூடாது. உங்க பையில என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. கர்த்தர் ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும். இந்த பிரயாண தூரத்துல, இந்த பிரயாணத்துல என்னுடைய விஷன், என்னுடைய தரிசனம், எனக்கு முன்மாதிரி, நான் கர்த்தரை மட்டும் பார்க்க போகிறேன். ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் நடத்தி என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். இதுவரையிலும் தடைபட்ட பிரயாணம் இனி வாய்க்கும், இனி வாய்க்கும். இந்த ஜெபம் கர்த்தர் இந்த 25th டேல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். திருமணம் வாய்க்கும், குழந்தை பாக்கிய காரியம் வாய்க்கும், அந்த கடன் பிரச்சனைக்கான காரியங்கள் வாய்க்கும், அந்த வேலை காரியத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிறதுல வாய்க்க பண்ணுவார். உங்கள் பிரயாணம் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. தைரியமாய் முன்னேறக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 24ஆம் அதிகாரத்தில் இவருடைய பிரயாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்கிறதை குறித்து ஒரு 4 காரியங்களை நம்ம வேகமாய் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம்.
முதலாவதாக ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 24ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 7வது வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம், அது ஆதியாகமும் 24ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 25வது நாள் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ பிரயாணப்படு, நீ உன்னுடைய பிரயாணத்தை துவங்கு. நான் அதை என்ன பண்ணுவேன்? வாய்க்க பண்ணுவேன். இந்த வாய்க்க பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிரயாணத்துல முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஒண்ணு பண்ண போறாரு. நமக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். இதற்கு முன்பாக இந்த பிரயாணத்தில், இந்த காரியத்தில் உங்களுக்காக யாரும் பேச போகவே இல்லாமல் இருக்கலாம். யாருமே எனக்கு முன்னாடி போகிறதுக்கு இல்லை பாஸ்டர், வழிகாட்டுறதற்கு யாருமே இல்லை பாஸ்டர். யார் எனக்காக போவா? யார் எனக்காக பேசுவா? எங்கள் அம்மா பேச மாட்டாங்க, எங்கள் அப்பா பேச முடியாது, என் அண்ணன் தம்பி யாருமே பேச மாட்டாங்க. எனக்காக யார் முன்னாடி போய் அந்த காரியத்தை பண்ணுவா? எனக்கு முன்னாடி எடுத்து போய் செய்கிறதற்கு யாரும் இல்லை, இதை முன்னாடி நின்று நடத்துகிறதற்கு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க இந்த பிரயாணத்தை துவங்குவீங்க, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு தூதனை, கர்த்தர் ஒரு தூதனை. இது அப்படியே நடக்கும் பிரதர், ஐயா, இது அப்படியே நடக்கும். உங்க வேலை ஸ்தலத்திற்கு முன்னாடி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். அந்த நல்ல காரியத்திற்கு முன்னாடி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். இனி மனிதர்கள் அல்ல, இனி சொந்தக்காரர்கள் அல்ல, எனக்காக தூதர்கள் கடந்து போக போகிறார்கள். அறிக்கை செய்யலாமா? எனக்காக தூதர்களை அனுப்புகிற கர்த்தர். ஆமென். அந்த 24வது வசனத்துல இது அதிகாரத்துல நீங்க 40வது வசனத்தை வாசிங்களேன். 7வது வசனத்தை இப்ப வாசிச்சோம். 40வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென், அவர் நான் வழிபடும் கர்த்தர், உன்னோடே கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். கவனிங்க, இந்த இடத்துல அந்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி, கர்த்தர் உன்னோடே தூதனை அனுப்பி. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அப்போ 7வது வசனத்துல என்ன தியானிச்சோம்? 7வது வசனத்துல கர்த்தர் ஒரு தூதனை, சொல்லுங்களேன், கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி. நம்பர் 2, 40வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தூதனை உன் கூட அனுப்பி. நல்லா கவனிச்சுக்குங்க, நல்லா கவனிங்க. இந்த பிரயாணத்தில் நீங்க ஆரம்பிக்க போகிற அந்த தரிசனத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற ஒரு பெரிய லட்சியத்தில் 2 தூதனை கர்த்தர் அனுப்ப போறாரு. ஒரு தூதன் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த 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 சூழ்நிலை, அந்த தேவை, அந்த வேலைக்கு முன்னாடி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு தூதனை கர்த்தர் உங்க கூடவே அனுப்ப போறார். உங்க கரத்தை பிடிச்சு நீங்க போகிற இடமெல்லாம் உங்களை காப்பாற்றுவதற்கு, பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு, சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு, வழி வாராமல் போவதற்கு, இந்த வழிதான் என்று நடத்துவதற்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் யாருமே இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைட் பண்றதற்கு, உங்களுடைய கைடன்ஸுக்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா.
முதலாவது போகிற தூதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிடுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க எந்த இடத்துல எப்படி போகணும், எத்தனை மணிக்கு எங்க இருக்கணும், எந்த வருஷத்துல எந்த டெஸ்டினேஷனை நீங்க சந்திக்கணும், யார் உங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பா, யார் அந்த இடத்துல உதவி செய்வா, நீங்க துவங்கும் போது எதுவுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். அவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிரயாணத்தை நீங்க ஆரம்பிங்க. நீங்க தைரியமா ஆரம்பிங்க. இந்த 25 நாட்களும் ஆண்டவர் எத்தனை வார்த்தையை உங்களோட பேசினாரு. இன்னும் எப்படி நீங்க சும்மா இருப்பீங்க, இன்னும் எப்படி நீங்க அமைதியா இருப்பீங்க, இன்னும் எப்படி நீங்க மற்றவங்களை நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி முதல்ல உங்க முழங்கால இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுங்க. உங்களுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பண்ணுங்க. நீங்க அதற்காக ஓடுங்க, அதற்காக நீங்க உழைச்சு நீங்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன். உனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்புவேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, நீங்க இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா வாக்கு கொடுத்தீங்கல்ல, எனக்கு முன்னாடி ஒரு தூதன் போகட்டும். இதுவரையிலையும் தோற்று போய் வந்தேன், இதுவரையிலும் திரும்பி திரும்பி வந்தேன். ஆரம்பிச்சு எத்தனை நாள் தான் பின்னாடி வர்றது, எத்தனை நாள் தான் விட்டு போட்டு நான் வர்றது. ஆனா இப்போ இந்த பிரயாணம் உங்களை நம்பி ஆரம்பிக்கிற பிரயாணம், உங்க கரத்தை பிடிச்ச ஆரம்பிக்கிற பிரயாணம், உங்க கிருபையினால ஆரம்பிக்கிற பிரயாணம். எஸ், சோமண்ணி சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, எனக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவீராக. இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா. எஸ் 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 எஸ், பிரைஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்றைக்கு இந்த 25வது நாள் நான் உணர்றேன். நான் ரொம்ப உணர்றேன், நான் ஃபீல் பண்றேன். இன்றைக்கு இந்த சத்தம் எந்தெந்த வீடுகளில் தொனிக்குதோ, யாருடைய காதுகளில் தொனிக்கிறதோ, பிரதர், சிஸ்டர், தாயாரே, கவலைப்பட வேண்டாம். பிள்ளைய குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த பிரயாணத்தில் கர்த்தர் இப்ப கூட இருக்கிறாரு. தூதனை முன்னாடி அனுப்புறாரு. அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவார் ஆக. இயேசுவே, இப்போ 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 தூதர்களை கர்த்தர் அனுப்புவீராக. தூதர்களை இப்பொழுது அனுப்புவீராக. ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் எங்களை போஷிக்கிறவர். பாடுவோமா எல்லாரும்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? பாடுவோம். இந்த ஜனங்களை இப்ப கைகளை மேல தட்டி உமக்கு பாடவர் யார்? சொல்லுவோம். பாடுங்க எல்லாரும். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். ஒன்னு கர்த்தர் 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், தூதனை உனக்கு முன்னாடி. 40வது வசனத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, தூதனை உன் கூட. ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி போகிற தூதன் என்ன எதுக்கு அனுப்பப்படுறாரு அப்படின்னா, நான் போறதுக்குள்ளேயே, சொல்லுங்க, நான் போறதுக்குள்ளே அங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறதற்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் தூதனை அனுப்பிட்டாரு. அதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை. இது நடக்கும், இது நடக்கும். இது நீங்க கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா ஒரு 10 இயர்ஸ்ல 10 வருஷத்துல உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறிடும்.
வித்தியாசமா மாறிடும். ஆண்டவர் உங்க கூட உங்களுக்கு முன்னாடி போய் ஒரு தூதனை கர்த்தரை அனுப்பி, ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு தூதன் எதுக்காமா? என் கூட எதுக்கு வரார் அப்படின்னு சொன்னா, நான் வழி மாறி போயிடக்கூடாது பாருங்க, நான் தப்பான வழியை நினைச்சிடக்கூடாது பாருங்க, நான் சோர்ந்து போயிடக்கூடாது பாருங்க. அதனால கர்த்தர் 2 தூதர்களை எனக்கு கர்த்தர் கட்டளையிட போறார். எனக்கு 2 தூதன் வேணும், எனக்கு 2 தூதன் வேணும். ஒன்று எனக்கு முன்னாடி போறதுக்கு ஒரு தூதன், இன்னொன்று என் கூடவே பிரயாணம் பண்ணுகிறது. இது நடக்கும், இது நடக்கும். நீங்க இந்த வார்த்தையை சும்மா நீங்க எடுத்துடக்கூடாது. வேதம் சொல்லுது, நீங்க எதை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அதை பரலோகம் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணும். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே தேவனிடத்திலிருந்து பதில் புறப்பட்டு வந்தது. உங்களுக்கான 2 தூதர்களை இனி உங்களுடைய பிரயாணத்திலே நீங்கள் காண்பீர்கள். 2 தூதனை காண்பீர்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தூதனையும் காண்பீர்கள், உங்களோடு பிரயாணம் பண்ணுகிற தூதனையும் காண்பீர்கள். இந்த கடினமான இந்த பிரயாணத்தை பார்த்து சோர்ந்து போகவே வேண்டாம். இந்த பிரயாணத்தில் உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதன் இருக்கிறார். இந்த பிரயாணத்தில் உங்க கூடவே ஒரு தூதன் இருக்கிறார். இந்த பிரயாணத்தில் நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, சாதாரணமான மனுஷ பலத்தினால உங்களுக்கு வர முடியாது. ஆனா உங்க கூட கர்த்தர் ஒரு தூதனை வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு பலன் வருகிறது. கெர்சமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு தூதன் தட்டி கொடுத்து பலப்படுத்தினது போல, உங்கள் வழிகளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூதனை வைத்து உங்களை தட்டி கொடுத்து இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை தூரம் நீங்கள் அல்ல, உங்க குடும்பம் அல்ல, உங்க அம்மா அப்பா அல்ல, கர்த்தர் உங்களுக்காக நியமித்த தூதன் தான். தூதனோடு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் 24ஆம் அதிகாரத்தினுடைய 56வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 56லேருந்து 58 வரைக்கும் வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரத்தினுடைய 56லிருந்து வாசிக்கலாமா? அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். ஆமென். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதரோடே கூட போகிறாயா என்று கேட்டார். அவள் போகிறேன் என்றாள். நீங்க அப்படியே 54வது வசனத்துக்கு வாங்களேன். 54வது வசனம், பின்னும் அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றார். அப்பொழுது அவன் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பிரயாணத்தை என்ன பண்றாருன்னா வாய்க்க பண்ணிட்டார். எப்படி வாய்க்க பண்ணிட்டாருன்னா, ஒன்று கர்த்தர் தூதனை அனுப்பி காரியத்தை ஒழுங்கு பண்ணினார். இரண்டாவது தூதனை அவர்களுக்கு கூடையே அனுப்பி சரியான இடத்திற்கு நேராய் ஆண்டவர் வழி நடத்தினார். இப்போ பொண்ணை பார்த்தாச்சு, பொண்ணை ஓகே ஆயிருச்சு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, அன்னைக்கு ராத் தங்கியாச்சு. இப்ப காலையில எழுந்து ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரி நாங்க இப்ப கிளம்பிடட்டுமா, நாங்க பொண்ணை போட்டுட்டு கிளம்பிடட்டுமா அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பெரிய நெகட்டிவ் ஒன்று வந்திருக்குது. என்ன வருது அப்படின்னா, ஒரு தடை அங்க வருது. அப்படின்னா என்ன, இவங்க ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நீங்க போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வர்ற கிடையாது, நீங்க என்ன பண்ணணும்னா பொண்ணை கூட நீங்க என்ன பண்ணுங்க,
நீங்க கூட்டிட்டு வாங்க, ஆண்டவர் உங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த வேலைக்காரனுக்கு யாரோட போகணும் அப்படின்னு சொன்னா, ரெபேக்காளை பார்த்தாச்சு, பிடிச்சாச்சு, பேசியாச்சு, இப்ப ரெபேக்காளோட கூட போகணும். ரெபேக்காளோட கூட போறதுக்காக கிளம்பலாமான்னு சொல்லும்போது அவனுடைய சகோதரன் லாபான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 10 நாளாயிலும் இது என்னடா இடையில இப்படி ஒரு தடை. இந்த லாபான் அப்படின்றது நமக்கு தெரியும், இவர் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, இவர் சரியான பணப்பை பிடிச்ச ஆளு. நீங்க இந்த லாபான் யாக்கோபனுடைய பிள்ளைய யாக்கோபு பார்க்கும்போது தெரியும்ல, எப்படி எல்லாம் வழி நடத்தினாரு. பணத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளை காமிச்சு காமிச்சு 7 வருஷம் வேலை செய், 7 வருஷம் வேலை செய் அப்படின்னு கொண்டு வந்த மனுஷன் தானே. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த வேலைக்காரன், இந்த ஊழியக்காரனை பார்த்த உடனே அவங்க தண்ணி கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அம்மாவுக்கு நிறைய தங்கத்தை நகையை கொடுக்குறாரு. உடனே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவருக்கு உடனே என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ஆசை வந்திருக்கும். ஏப்பா, ஒரு நாள் பார்த்ததுலேயே இவ்வளோ நகை கொடுத்தாரு, 10 நாள் தங்குனா இன்னும் கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவர்களுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்க்குறாங்க. இல்லை 10 நாள் டிலே பண்ணுங்க, 10 நாள் லேட் ஆகட்டும், ஒரு 10 டேஸ் தாண்டி போகலாம். இவ்வளவு நாள் அந்த பொண்ணு அவங்களோட இருந்தது பத்தாதாம், இத்தனை நாள் கூட தான் இருந்தாச்சு, இவ்வளவு நாள் கூட வச்சாச்சு, இன்னும் 1 வருஷம் தாண்டி பார்த்தா போய் கூட்டு வந்தா இல்லை பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா 10 நாள் அந்த தாமதம் பண்ணுகிற அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ரொம்ப அழகா அவங்களை வழி நடத்தி அந்த தடையை முற்றிலுமாய் ஆண்டவர் எடுத்து போட்டார். அந்த தடை அங்கிருந்து விலகி போனது. எப்ப விலகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க சரி பரவாயில்ல, நாங்க கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தோம், எதுக்கும் நீங்க ரெபேக்காள்கிட்ட ஒரு வார்த்தை இவங்க கேட்கலான்னு சொன்ன உடனே லாபான் என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா, இவ உடனே இப்ப போறா, மாப்பிள்ளை யாருன்னே தெரியல, மாப்பிள்ளை இன்னும் பார்க்கவே இல்லை, வேலைக்காரனை பார்த்த உடனே ரெபேக்கா போயிடுவாளா அப்படின்ற ஒரு யூகத்துல பொண்ணுனுடைய வாய்ப்பரப்ப கேட்கலாமா, அவ வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, ரெபேக்காள் ஒரே அடியா என்ன சொல்லிட்டான்னா, ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனுஷனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் ஒரே அடியா அடிச்சிட்டா, போறேன்ட்டான். நம்ம பிள்ளைங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்சம் தயங்கிட்டு உள்ளுக்குள்ள போலான் இருக்கும், ஆனா வெளியில ஏதாவது ஒன்று சொல்லி, அப்படியே அவங்கள விட்டு நான் போகணுமா, கண்டிப்பா போகணுமா, அந்த மாதிரி பெரிய டயலாக் எல்லாம் பேசி ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா ரெபேக்காள் அப்படியெல்லாம் இல்லை, போறேன்னா போறேன், அதை நடிப்பெல்லாம் இல்லை. அப்படி உடனே நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அந்த 10 நாள் டிலே ஆகும், இது ஒரு தடையா மாறும். இந்த பிரயாணத்திற்கு இடையில இப்படி ஒரு தடை வந்துச்சேன்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த தடையை உடைக்கிற தேவன் அவர்கள் மத்தியிலே பெருசாய் கிரியை செய்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த 25வது நாள் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய பிரயாணத்தை கர்த்தர் துவங்க வைக்க போகிறார். நீங்கள் சீக்கிரமாய் துவங்குவீர்கள். உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார், உங்களோடு கூட ஒரு தூதன் கடந்து வருவான். அது மட்டுமல்ல, இடையிலே வருகிற தடைகளை உடைத்து எறிந்து, இனி அந்த தடை உங்களை ஒரு நாளும் காலதாமதப்படுத்தாதபடி அந்த தடைகளை உடைத்தெறிந்து உங்களை முன்னேற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நீங்க ஆரம்பிச்ச காரியம் இந்த மாதிரி நிறைய இடத்துல தடையா நின்றிருக்கலாம், எங்க போனாலும் தடையாகவே இருக்கலாம். இந்த 10 நாள் தடை, 6 மந்த் தடை, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உங்களை மறுபடியும் தூங்க வைப்பார். ஆண்டவர் இந்த பிரயாணத்தை துவங்க வைப்பார். இந்த பிரயாணத்திற்கு இடையில வருகிற தடைகளை பார்த்து கலங்க வேண்டாம். இடையிலே வருகிற அந்த மனிதர்களை பார்த்து நீங்க கலங்கவே வேண்டாம், நீங்க பயப்படவே வேண்டாம். எந்த மனுஷனால் அந்த தடை வந்ததோ அந்த மனுஷனை கொண்டே அந்த தடைகளை மாற்றி போடுகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். நல்ல தடைகளை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர், தடைகளை மாற்றுகிற கர்த்தர், தடைகளை மாற்றுகிற கர்த்தர். ஆமென்.
அந்த பெண்ணினுடைய வாய் மொழி தடைகளை மாற்றினது. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரிடத்துல சொல்ல போறோம், என் தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே என்னுடைய பிரயாணம் அவருடைய கரத்தினால் வாய்க்கும். என்னுடைய பிரயாணம் அவரினால் வாய்க்கும். என் தரிசனம் அவரினால் வாய்க்கும். என் வேலை அவரினால் வாய்க்கும். என் தொழில் அவரினால் வாய்க்கும். என் குடும்பம் அவரினால் வாய்க்கும். இடையிலே வருகிற தடைகள் இப்பொழுது உடைகிறது. சொல்லுங்க எல்லாரும் அறிக்கை செய்து அதை டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இது வசனத்தின்படி அப்படியே நடக்க போகிறது. வசனத்தின்படி அப்படியே நடக்க போகிறது. அந்த லாபான் தடுத்து நிறுத்த முடியாது. பண ஆசை பிடித்த அந்த லாபான் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர், எனக்கு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர், எனக்கு முன்னே தூதனை அனுப்புகிற ஆண்டவர். தடைகள் விலகும். இந்த இடைக்கால தடைகள் மாறும். இடையில வந்த தடைகளை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். இந்த தடை என்னை ஒன்றும் செய்யாது. இந்த காரியத்தை துவங்க பண்ணினவர் அவர். இந்த காரியத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் அவர். இவ்வளவு செய்த ஆண்டவர் இடையிலே தடைபடுவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தானே உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. ஆண்டவர் தானே இந்த காரியத்தை துவங்க பண்ணாரு. ஆண்டவர் தானே இவ்வளவு டிராவல் பண்ணி இத்தனை சூழ்நிலையின் மத்தியில நின்னீங்க. அப்புறம் எப்படி கர்த்தர் இடையில இந்த தடையை பார்த்து கர்த்தர் நிறுத்துவாரு? தடைகளை பார்த்து சோர்ந்தே போகாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த செங்கடல் என்கிற தடையை ஆண்டவர் உடைக்க முடியுமானால், யோர்தான் என்கிற தடையை கர்த்தர் முறிக்க முடியுமானால், எரிகோ என்கிற தடையை கர்த்தர் முறிக்க முடியுமானால், இப்பொழுது அந்த திருமணத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க அறிக்கை செய்யுங்க. இயேசுவே ஆமென். Thank you Jesus. செங்கடல் என்கிற தடையை உடைத்த கர்த்தர், யோர்தான் என்கிற தடையை உடைத்த கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். இந்த தடையை உடைக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறீர். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய பிரயாணத்தை வாக்கிய பண்ணி இருக்கிற கர்த்தர் தூதனை எனக்கு முன்னே அனுப்புறார். நம்பர் 2, இரண்டாவதாக என்னோடு கூட வர கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்கிறவர் என் பிரயாணத்திலே என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 24ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 24ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரியாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரயாணத்தில் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரயாணத்தை இவங்க ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே மனசுக்குள்ள அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஜெபம் பண்றாரு. அப்படின்னா ஆண்டவரிடத்துல டைரக்டா பேசுறாரு. இது ஒரு ஜெபமா கூட இல்லாம அடுத்த அனுபவத்திற்கு நேராக இருக்கிறது. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஜெபம் என்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்துல பலவிதமான படிகள் இருக்கிறது. நான் நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபத்தில் இருக்கிற சில படிகளை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபத்தினுடைய அனுபவம், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெபத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், ஜெபத்துல நீங்க எப்படி வளர்ற அடுத்த லெவல் என்ன அப்படின்றத குறித்து நம்ம நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானா தியானிப்போம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது ரொம்ப அழகா, இவர் ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய ஜெபம் உடனே கேட்கப்படுகிறது. நான் நம்புறேன் உங்களுடைய பிரயாணத்துல இனி நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் தருவார். உங்க ஜெபத்திற்கு பதில் வரும்.
இந்த பிரயாணத்தில் எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணும்படியாய் போனான். எந்த சாயங்கால வேளையில் அவன் தியானம் பண்ண போனானோ அதே சாயங்கால வேளையிலே ரெபெக்காளை கர்த்தர் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். நான் நம்புகிறேன், நீங்கள் எந்த ஜெபத்தை எந்த மணி நேரத்தில் ஆரம்பித்தீர்களோ அதே மணி நேரமே உங்களுடைய ஜெபம் பரலோகத்திற்கு போய் எட்டிருச்சு. பரலோகத்திற்கு போய் எட்டிருச்சு. இந்த 25 நாட்களும் ஜெபித்த ஜெபம் பரலோகத்துக்கு போய் எட்டிருச்சு. அந்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆமென் ஹல்லேலூயா பதிலை தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி முன்னாடி என் பிரயாணத்திற்கான எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக என் கூட பிரயாணம் பண்றதுக்கு ஒரு தூதனை கர்த்தர் எனக்கு முன்பாக அனுப்ப போறாரு. நம்பர் 3, இந்த பிரயாணத்திலே இடையிலே வருகிற அந்த 10 நாள் தடைய அவரே உடைச்சு என்ன மறுபடியும் பிரயாணம் பண்ண வைக்க போறாரு. நம்பர் 4, நாலாவது, இந்த பிரயாணத்திற்கு இடையிலே நான் எந்தெந்த தேவைக்காய் எந்தெந்த காரியத்திற்காய் எந்தெந்த சூழ்நிலைக்காய் நான் ஜெபிக்கிறேனோ அத்தனை ஜெபத்தையும் கர்த்தர் எனக்காக கேட்க போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் நல்ல கரங்களை தட்டி என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆமென் ஹல்லேலூயா. என் பிரயாணத்திலே எனக்கு எப்பொழுதெல்லாம் எனக்கு ஜெபம் தேவைப்பட்டு நான் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் ஜெபத்தை கேட்கிறவர். உங்களுடைய பிரயாணத்தில் ஒன்றை நீங்க நம்புங்க, நீங்க துவங்குவீங்க, நீங்க டிராவல் பண்ணுவீங்க, இடையில தேவைகள் வரும்போது நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பேன் என்று. ஹல்லேலூயா. சோ நம்பர் 5, கடைசியாய் ஒரு காரியத்தை நம்ம 24ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாமே. 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தே. கைய மேல உயர்த்தி இன்னொரு விசை கொடலாம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரனின் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாய் இருக்கிற ஆபிரகாம் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஹல்லேலூயா. உங்க பிரயாணத்துல நம்பர் 5, நீங்க எடுக்க போகிற அந்த தீர்மானத்துல, உங்க விஷன்ல, உங்க தரிசனத்துல இனி ஒண்ணு நடக்க போகுது. கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாருன்னா நேர்வழியாய் நடத்த போறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காரியத்திற்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும். ஒரு ராங் பர்சன், ஒரு தவறான ஒரு ஆலோசனை சில நேரத்துல நம்ம எடுத்த அத்தனை முயற்சிகளையும் விளக்க பண்ணும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க பிரயாணத்துல தோற்று போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில ராங் பர்சன் வந்து அவங்க பிரயாணத்திற்கு இடையில வந்ததுதான் காரணம். சில ராங் மனுஷங்களுடைய ஆலோசனைய அவங்க கேட்டதுதான் நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம். ஆனா இன்றைக்கு நீங்க ஜெபிங்க, என்னுடைய பிரயாணத்துல என்னை எப்படி நடத்துங்கன்னா நேர்வழியாய் நடத்துங்க. என்னை எப்படி நடத்துங்க? நேர்வழியாய் நடத்துங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க. ராங் பர்சன்ஸ் யாரும் என்னுடைய தரிசனத்துக்கு இடையில வரக்கூடாது.
என்னுடைய லட்சியத்திற்கு இடையில வரக்கூடாது, என் குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது, என்னுடைய தொழிலில் வரக்கூடாது, என்னுடைய வேலையில வரக்கூடாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில நேரத்தில் சிலர் அப்படியே டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நம்முடைய தரிசனத்தையே குழப்பிடுவாங்க. உங்களுடைய விஷனே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்க அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்ட அந்த காரியத்தை, அந்த பிசினஸை, அந்த வேலையை எடுத்துக்கொண்டு வருவீங்க பாருங்க. சில ஆலோசனை, சில மனிதனுடைய தவறான நடத்துதல் உங்களை அப்படியே சரிய பண்ணும். அதனால இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்க தரணும். இங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கட்டும். இனி கர்த்தர் உங்களை நேர் வழியாய் நடத்த போகிறார், நேர் வழியாய் நடத்த போகிறார். உங்க பிள்ளையினுடைய காரியத்துல கர்த்தர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். உங்க மகனுடைய காரியத்துல ஆண்டவர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். நீங்க துவங்கி இருக்கிற இந்த காரியத்துல ஆமென், ஹalleluya, ராங் பர்சன் யாரையும் கர்த்தர் உள்ளே விடாம கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள செய்தி நான் நம்புகிறேன், இந்த 25வது நாள் நிறைய பேரை ஆண்டவர் தட்டி எழுப்புறார். இந்த செய்தி எனக்கே ஆண்டவர் எனக்குள்ளே சொல்றாரு, என்னன்னா நீ பிரயாணப்படு, உன் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். நீ பிரயாணப்படு, உன் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். எத்தனை பேர் ஆரம்பிக்க போறீங்க? எத்தனை பேர் துவங்க போறீங்க? இனி எந்த காரணமும் சொல்லக்கூடாது, இனி எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. எத்தையுமே சொல்லாம உங்க விஷன்ல காலடி எடுத்து வைங்க. ஆண்டவரிடத்துல இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என்ன கொண்டு நீ என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, நான் எந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கணும்னு கேளுங்க. உங்க பிரயாணம், உங்க பிள்ளைக்காக திருமணம் பார்க்குற அந்த பிரயாணத்தை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு தருவேன்னு சொன்னார்ல, அந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கடன் வாங்குங்கன்னு சொல்லல, கை கட்டி நிக்குங்கன்னு சொல்லல, நீங்க பிரயாணத்தை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. நீங்க ஆரம்பிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த பிரயாணத்தை இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அமைதியா இருக்காதீங்க, சும்மா கிடைக்காதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ண போகிறேன். ஹalleluya, ஹalleluya. விசுவாசத்தோட அப்படியே எழும்பி நீங்களுங்க, விசுவாசத்தோட எழும்பி நின்னு இந்த 5 காரியத்திற்காகவும் ஒரு 20 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒண்ணுன்னா நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் துவங்கட்டுமே, கர்த்தர் நிறைய பேருடைய காரியத்தை துவங்கட்டுமே. ஹalleluya. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிறைய பேரை கர்த்தர் ஏவி நடத்த போறாரு. இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் சொல்றார், உனக்கென்று வைத்திருக்கிற இடம் இது இல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, உன்னை கொண்டு செய்ய போகிறது இதுவல்ல. ஹalleluya. நீங்க கற்பனை பண்ணினதை விட, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கற்பனை பண்ணினதை விட பல மடங்கு உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ண போறோம். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே முடிகிற வரைக்கும் நீங்க இருக்கணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஜெபம் பண்ண போறோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலக போகுது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே இந்த விஷனை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. நீங்க பல டைம் விழுந்து போனதுனால, நிறைய உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனதுனால, நீங்க நிறைய ஃபெயிலியரை சந்திச்சதுனால அகைன் காலடி எடுத்து வைக்கிறதுக்கே உங்களுக்கு தயக்கமா இருக்கலாம். நான் எப்படி என்ன ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். ஹalleluya. பிரயாணம்ன்றது என்ன? உங்களுடைய அடுத்த லெவல் ப்ராசஸ்,
நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ். அடுத்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிற அந்த லட்சியம், உங்க விஷன், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம், இது எதுவுமே பார்க்காதீங்க. எல்லாம் நிறைவானது வரும்போது குறைவானது போகும். விஷன் பெருக 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 சுத்தி இருக்கிற எல்லாம் ஒன்னொன்னா சரியாகும். தரிசனம் வளர 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 சுத்தி இருக்கிற எல்லாம் சாதகமா மாறும். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர்களா நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போறது ரொம்ப பெருசு. ஜெபம் பண்ணிட்டு சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே அந்த மகிமை ஊற்றப்படட்டும். தேங்கின தண்ணீர் மாதிரி இருக்க கூடாது. பரவி போகிற ஆற போல இயேசுவே இப்போ ஊற்றப்படட்டும். அந்த ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படட்டும். அந்த பிரயாணம் இப்போ ஆரம்பிக்கட்டும். இல்ல மகனே, உன் குடும்பத்துல நீ தனியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. உன் மேல எல்லாரிடத்துல வைக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பல மடங்கு அனாயிண்டிங், அது பல மடங்கு வெயிட்டானது. ஓ ஸ்தோத்திரம். இந்த மாதிரி வம்சத்துல யாருக்குமே வைக்கல மகளே. உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானது. அது உன் குடும்பத்துல யாருக்குமே இல்ல. ஆமென். ஒரு புது பிரயாணத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. உன் கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உன்னை ஒரு புது பிரயாணத்துக்குள்ள கொண்டு போறேன். ஒரு புது பிரயாணத்துக்குள்ள கொண்டு போறேன். இறங்கட்டும். இந்த மகிமை சத்தத்தை உயர்த்தி அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இறங்குவதாக ஒவ்வொருவர் மேலும். ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால இப்போ அந்த விஷன் பெருகுவதாக, அந்த தரிசனம் பெருகுவதாக. எஸ், ரிசீவ் பண்ணி அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தர் நிறைய பேரை இப்போ நிரப்புறாரு. அவருடைய அனாயிண்டிங் இப்போ நிரப்புது. Libara hatamana rebadala libadaraba ramdana maurahadaram ladara maurahadalarama ramtana maurahadalaramo riakhadaralaba ridala maurahadalaraba lidara maudara. Thank you Jesus. Hallelujah. புது பிரயாணம், புது விஷன், புது தரிசனம், புது உயர்வு, புது லட்சியம், புதுமை. இதுவரைக்கும் கண்டதில்லை, இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இனி நடத்த போகிறது புதுசு. இனி கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறது புதுசு. Amen. Thank you Jesus. Amen. கண்களை திறந்து பாருங்க. ஒரு விஷன்ல நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். அந்த விஷனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுல அஞ்சு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 5க்காகவும் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணி நம்ம விடை பெற போறோம். இந்த 25th டேவை நம்ம முடிக்க போறோம். அடுத்த 25th டேல அடுத்த ஒரு மகிமையை கர்த்தர் பண்ண போறோம். இந்த 100 டேஸுக்குள்ள ஒரு மகிமையை கர்த்தர், இந்த 100 நாளைக்குள்ள நீ விழுவேன்னு சொன்ன அத்தனை பேரும் நம்ம எழும்பி நிற்கிறத பார்க்கணும்.
சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். ஜீசஸ். ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், ஆண்டவரே ஒரு தூதனை எனக்கு முன்னாடி, எனக்கு என் தரிசனத்துக்கு முன்னாடி, எனக்கு அதோட எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் பலவீனமான ஒரு பர்சன். ஆனால் எனக்கு பெரிய தரிசனத்தை எனக்கு வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று நான் கெஞ்சுறேன், ஆண்டவரே எனக்கு முன்னாடி ஒரு தூதனை, அன்னைக்கு அந்த ஊழியக்காரனுக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புனீங்கல்ல, இன்னைக்கு என் கூட பேசுனீங்க இல்லப்பா, என் தரிசனத்துக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே, என் தரிசனத்துக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பா என் கூட எனக்கு முன்னாடி போறதுக்கு வேற யாரும் இல்லப்பா, என் முன்னாடி போறதுக்கு எங்க அப்பாவோ யாரும் இல்லை, இந்த காரியத்தை முன்னின்று செய்கிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, யாருமே இல்லப்பா, யாருமே இல்லப்பா. எல்லாருமே ஒதுங்கிடுறாங்கப்பா, அவங்க சூழ்நிலைக்கு எல்லாருமே ஒதுங்கிடுறாங்கப்பா. ஆனா எனக்கு முன்னாடி நீங்க போகணும், நீங்க போய் அந்த வாசலை திறக்கணும், நீங்க போய் அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், நீங்க போய் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். அதனால இயேசுவே உங்களை நாங்க முன்னாடி நீங்க போங்க. நம்பர் 2, ரெண்டாவது, இயேசுவே என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்க ஆண்டவரே. இந்த தரிசனத்தில் என் கூட வர்றதற்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவரே என் மனைவி இல்லை, என் கணவனார் இல்லை, என் பிள்ளைங்க இல்லை. உனக்கு தானே, நீ வேணா ஜெபம் பண்ணு, நீ வேணா போ. அவர்களுக்கு எந்த ஆசையும் இல்லை ஆண்டவரே, அவர்களுக்குள்ள எந்த தரிசனத்தையும் கொண்டு போக முடிய மாட்டேங்குதுப்பா. அதனால இந்த தரிசனத்துல யாருமே என் கூட இல்லாட்டாலும், எங்க அப்பாவுக்கு புரியல, எங்க அம்மாவுக்கு புரியல, யாருக்குமே புரியல, நீ எதுக்கு இப்படி கடந்து ஓடுற, நீ எதுக்கு இப்படி கடந்து பாடுபடுற, நீ சம்பாரிச்சு என்ன பண்ண போற, இந்த மாதிரி தான்ப்பா கேட்குறாங்க. தட்டி கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லையே, கூட நின்றுக்கிறேன்னு சொன்னா ஒரு தைரியம் வருமே. ஆனா யாரும் அப்படி இல்லப்பா. ஆனா இப்போ நாங்க இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இயேசுவே இந்த தரிசனத்துல நீர் கூட போகிறதற்காக ஸ்தோத்திரம். அத்தல்ல மூராக்கு அத்தன். தேங்க்யூ ஜீசஸ். மூன்றாவதாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என்னுடைய இந்த பிரயாணத்துல தடைகளை உடைக்கணும். அந்த 10 நாள் தடைகளை உடைக்கணும், அந்த 1 மாச தடைகளை உடைக்கணும், லேட் ஆகும்னு சொல்றத உடைக்கணும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக. இயேசுவே, இயேசுவே இந்த ஜெபத்தை கேட்கிறவர் நீர்தானே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைவதாக. ஸ்தோத்திரம். நான்காவதாக, ஜெபத்திற்கு பதில் வரும். இந்த பிரயாணத்தில் நான் எந்த காரியத்திற்கு ஜெபம் பண்ணாலும் அதற்கு நீர் பதிலை தரப்போகிறதற்காய் அப்ப எந்தெந்த தேவை இருக்குதோ, எந்தெந்த தேவை இருக்குதோ கர்த்தர் அதற்கு அற்புதத்தை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, என்னை நேர் வழியாய் எந்த ஒரு மனுஷனுடைய தீய மனுஷனுடைய ஆலோசனையும் இதுவரைக்கும் வந்து சொதப்புன, இதுவரைக்கும் வந்து கெடுத்து போட்ட எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் என் வழியில பிரயாணத்தில் வராதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுவீராக. சீர்படுத்துக ஆண்டவரே, சிறப்படுத்துகிற ஆண்டவரே, என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள்.
ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் என் பிரயாணத்தை, கர்த்தர் என் பிரயாணத்தை, கர்த்தர் என் பிரயாணத்தை, கர்த்தர் என் பிரயாணத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென், ஹalleluya. எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி நன்றி அப்பா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில். கைகளை மேல தட்டி சீர்படுத்துவா. சத்தமாய் பாடு. Yes, pray. தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். பிரதர், உங்க மேன்மை உங்க கையில சேரும். சிஸ்டர், உங்க மேன்மை உங்க கையில சேரும். ஓ, சீர்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி, என்னை பலப்படுத்தி நிலை, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இந்த 25வது நாள் இந்த நிறைவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் துவங்கினது மாதிரியே இருக்காங்க. அதுக்குள்ள 25 டேஸ், 25 நாள் உங்க கரம் எங்களை விட்டு விலகவே இல்லை. உங்க வார்த்தை எங்களை விட்டு விலகவே இல்லை. எங்களை தேற்றி தட்டி கொடுத்து இதுவரைக்கும் கொண்டு வந்த கர்த்தர் இந்த 100 நாட்களும் முடிக்கிற வரைக்கும் உங்க மகிமையை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. உங்க பிரச்சனைகளை முழுவதுமாய் நடத்தட்டும். இந்த சத்தம் எந்தெந்த காதலெல்லாம் தொனிக்குதோ அங்கெல்லாம் இன்றைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.